வணக்கம். சுதா குங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா, பிருத்திவிராஜ் பாண்டியராஜன் உள்ளிட்டோர் நடித்த பராசக்தி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு. வாங்க நம்ம ரிவ்யூ மற்றும் ஹிடன் டீடைல்ஸ் கண்டுபிடிக்கலாம். நடிகை ஸ்ரீலீலா தமிழில் கதாநாயகியாக இந்த திரைப்படத்தின் மூலம் அறிமுகம் ஆகுறாங்க. அதே மாதிரி இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இசையில் வெளிவரும் 100வது திரைப்படம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது திரைப்படமும் இதுதான். முதல்ல ட்ரெய்லரோட டைம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் 17 செகண்டு. கொஞ்சம் நீளமான ட்ரெய்லர் தான். ட்ரெய்லர் தொடக்கத்தில் சிவகார்த்திகேயன் மற்றும் ரவிமோகன் 2 பேரும் ட்ரெயின் மேலே ஏறி சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் 1964ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சிவகார்த்திகேயன் ரயில்வே துறையில் இன்ஜின் ஆப்ரேட்டராக வேலை செய்கிற மாதிரி காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது மதுரையை சுற்றியுள்ள கிராமத்தில் சிவகார்த்திகேயன் வசிக்கிறாரு. அவருடைய தம்பியாக அதர்வா நடிச்சிருக்காரு. மேலும் சிவகார்த்திகேயனோட இன்னொரு தம்பி அல்லது நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற முக்கிய கதாபாத்திரத்தில் பிருத்திவிராஜ் பாண்டியராஜன் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது சிவகார்த்திகேயனுக்கு அம்மா மற்றும் அப்பா 2 பேருமே இல்லாமல் பாட்டியோட வளர்ப்பில் தான் இருக்காங்க. இதில் தம்பி அதர்வா பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து சென்னைக்கு கல்லூரி படிப்புக்காக போகிறாரு. சென்னையில் உள்ள கல்லூரியில் சேர்றாரு. அந்த மாதிரி காட்சிகள் இடம்பெறுது. நடிகை ஸ்ரீலீலா பற்றி சொல்லணுன்னா மதுரையில் மத்திய அரசு கீழ் இயங்கும் ரேடியோ ஸ்டேஷனில் தமிழ் மொழியே பேச தெரியாத நபராக ரெக்கமெண்டேஷனில் வேலைக்கு சேர்றாங்க. இந்த நிலையில் நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா இந்தி மொழியை ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக கொண்டு வர சட்டம் போடுறாங்க. இதனால் பல இடங்களில் வன்முறை மற்றும் கலவரம் வெடிக்குது. அதே மாதிரி இந்தி மொழியை நாடு முழுவதும் திணிக்க முயற்சி பண்ணுறாங்க. மத்திய அரசுக்கு கீழே வேலை செய்கிற ஸ்ரீலீலா மற்றும் சிவகார்த்திகேயன் இடையே காதல் உண்டாகுது. 2 பேரும் ஒரே ஊரில் தான் வேலை செய்கிறாங்க. ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அறிஞர் அண்ணா மற்றும் பெரியார்கிட்ட விருது வாங்கின மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ படத்தில் ஏஐ மூலயமா அந்த காட்சிகள் இடம்பெற வாய்ப்புகள் உள்ளது. இப்போ அந்த இந்தி சட்டம் அமலுக்கு வர மாதிரி இருக்குது. அப்போ சென்னையில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தம்பி அதர்வா கலந்துக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு கட்டடத்தையே எரிக்கிறாரு. இதனால் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை உருவாகுது. அதர்வா தலைமையில் மாணவர் அமைப்பு இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. தமிழ் தீ போராட்டம் பரவுது. வில்லனாக வர ரவிமோகனை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் மத்திய அரசு சார்பில் இருக்கிற ஒரு முக்கிய அதிகாரி மாதிரி தெரியுது. அவர் இந்த மாணவர் போராட்டத்தில் கலந்து கலவரத்தை தூண்டுறாரு. மாநிலம் முழுவதும் போராட்டம் மற்றும் வன்முறை வெடிக்குது. சூரரை போற்று படத்தில் வில்லனாக நடித்து அசத்தின தேவ் ராம்நாத் இந்த படத்தில் அரசியல்வாதியாக நடிச்சிருக்காரு. அவரும் இன்னொரு முக்கிய வில்லனாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெய்லரோட 2வது பாதியில் முக்கியமான சீனில் அதர்வாவை காணோம். ஸோ ஒருவேளை ரவிமோகன் அதர்வாவை கொலை பண்ணியிருக்கலாம். மற்ற காட்சிகளை பார்க்கும்போது பொதுமக்களும் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதனால் ரவிமோகன் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் குழுவோட போராட்டம் நடக்கும் ஊருக்கு பல பேரை சுட்டு கொள்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சிவகார்த்திகேயனும் பார்த்திங்கன்னா தமிழ் மொழிக்காக இந்தி திணிப்பு சட்டம் எதிர்ப்புக்காக போராட்டத்தில் களத்தில் இறங்குறாரு. அவர் தலைமையில் பல மாணவர்கள் ஒன்று சேர்றாங்க. அந்த மாதிரி காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த ட்ரெய்லரில் முக்கியமாக பார்க்கும்போது நடிகர் சேத்தன் சிறையில் கைதியாக இருக்கார். அவருடைய தோற்றம் மற்றும் பேச்சு பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா ரெஃபரன்ஸாக அப்படியே இருக்குது. ஸோ ஒருவேளை அவர் அறிஞர் அண்ணா கேரக்டர் நடிச்சிருக்காரா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா டெல்லி செங்கோட்டைக்கு போய் போராட்டம் நடத்துகிற மாதிரி காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இதுக்கு நடுவில் பொள்ளாச்சி ஊரில் ஜெயம் ரவி தலைமையில் பல பேர் அடித்து சுட்டு சாவடிக்கிறாங்க. அங்கேயும் புதைக்கவும் ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த மாதிரி வசனங்கள் இடம்பெற்றிருக்கு. ட்ரெய்லர் இறுதியில் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் கிட்ட மாட்டிக்கிறாரு. பயங்கரமாக அடி வாங்குறாரு. அந்த மாதிரி காட்சிகளோட ட்ரெய்லர் முடியுது. இந்த ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா பேர் பார்க்க சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் இசையுமே நல்லாவே இருக்குது. குறிப்பாக டைலாக்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதர்வா ஒரு இடத்துல சொல்லுவார், டெல்லி தான் இந்தியாவா அப்படிங்கிற டைலாக் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் ஓட சில டைலாக் பார்த்திங்கன்னா இந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிரானவங்க, இந்தி மொழிக்கும் இந்திக்காரங்களுக்கும் இல்லை அப்படிங்கிற வசனமாக இருக்கட்டும். செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று,
உண்டு போன்ற வசனங்கள் கூஸ்பம்ஸ் ஏற்படுத்துது. ரவிமோகன் வில்லனா சிறந்த நடிப்பை கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. எஸ்கே மற்றும் ரவிமோகன் சண்டை காட்சிகளும் சூப்பராக தான் இருக்குது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ராணா டகுபதி, பசில் ஜோசப் இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஆனால் ட்ரெய்லரில் காமிக்கலை. ஸோ கேமியோவில் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். எஸ்கே லுக்கு, ஆக்டிங் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அவருடைய கதாபாத்திரமும் சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மற்றும் பராசக்தி ட்ரெய்லர் சம்மந்தமான உங்கள் கருத்தை கீழே மறக்காமல் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.